ஐயோ! சமர்நாத். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு மார்ஜினில் ஒரு 42 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக தான் தெரியுது. ஆனால் இவங்கள நம்பி எதுவுமே வந்து யூடியூப்ல பேச முடிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று பேசினா அடுத்த நாளே கவுத்து விட்டுறானுங்க. ஆனால் நம்ம யூடியூப் வியூவர்ஸ் பல பேர் வந்துட்டு அண்ணன் சொல்றது ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த நாள் மாறி போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஏதோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து, இதோ இன்னைக்கு வந்து இத்தனை பாயிண்ட் ஏற போகிறேன், இன்னைக்கு இத்தனை பாயிண்ட் இறங்க போகிறேன், இன்னைக்கு இத்தனை பாயிண்ட்ல வந்து நான் முடிக்க போகிறேன்லாம் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது. மார்க்கெட் அதனுடைய போக்கில் தான் இருக்கும். மார்க்கெட்டுடைய நேச்சரே அதுதான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு என்ன பொருந்தும் அப்படின்னாக்கா, நிச்சயமற்ற தன்மை தான் நிச்சயமானது. இந்த அன்சர்டனிட்டி இஸ் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு பொருந்தும். ஸோ நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனும் சரி, நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறத வந்து கூடாது, முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, மேனேஜ் பண்ண தெரியணும் மார்க்கெட். எந்த கண்டிஷன் ஆனாலும் சரி, எவ்வளோ அடித்தாலும் நம்ம தாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் த மார்க்கெட் போயிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயின் ஆகும்போது வந்து லாங் டர்மில் வந்து நல்லாவே நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஆனால் இது ஏன் இன்னும் நம்ப முடியல அப்படின்னாக்கா, சாட்டர்டே சண்டே பெருசாக ஜியோ பொலிட்டிக்கல் ஒன்றும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டு வீக்கெண்ட் லீவு. நேற்று வந்து வீக்கெண்ட் லீவு, வாஷிங்டன் டே அப்படின்றனால. ஸோ ஒரு 3 நாள் கழித்து வந்து பெரிய என்னென்ன பெருசு வந்து இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அவங்களது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு தாக்கம் வந்து நமக்கு நாளைக்கு தான் தெரியும். இந்த 2 நாள் பாசிட்டிவிட்டி எதாவது அடிச்சுட்டு போகுதா, இல்லை வந்து இது கண்டினியூ ஆகிட்டு மேலே வருதா அப்படின்றது. தென் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது. அதே மாதிரி மைக்ரோ கேப் எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் முக்கிய புத்திசாலித்தனமாக இருக்கும். ரைட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேளை பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக இல்லை. மெயின் போர்டு இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எஃப்ஐஐடி டேட்டாவிலேருந்து பார்த்தலாம். ஸோ எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்போது வந்து நேற்று வந்து ஒரு 972 க்ரோஸ் வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஐ வந்து 1666 வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் செஷன் ஃப்ரைடே போட்ட அடி வந்து அன்றைக்கி வந்து 7395 கோடியில் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த மாதத்தில் அந்த டேட் வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அத்தனையும் ஒரே நாளில் வந்து செல் அடித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நல்ல இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இங்கே இவ்வளோ விற்றாங்க, இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தானே ஆயிருக்கணும். ஏன் மார்க்கெட் அவ்வளோ தூரம் கீழே இறங்குனுச்சு? அதே மாதிரி நேற்று இது மாதிரி நம்ம பார்க்கலாம், பல நேரங்களில் வந்து இவங்க விற்றதை விட அதிகமாக வாங்கியிருப்பாங்க, அந்தளவுக்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ ஏன் மார்க்கெட் அப்படி இருந்தும் ஏன் நெகட்டிவில் போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவில் தான் வந்து இந்த மாதிரியான வந்து கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க விற்ற ஸ்டாக் வேறையாக இருக்கும், நம்ம டிஏ வாங்கின ஸ்டாக் வேறையாக இருக்கும். எஃப்ஐஐ விற்ற ஸ்டாக்கு ஹெவி வெயிட்டில் இருக்கும், டிஐ வாங்கின ஸ்டாக்கு ஹெவி வெயிட்டில் இருக்காது. மேபி அவுட் ஆஃப் த லார்ஜ் கேப்பில் இருக்கலாம். எப்படி நிஃப்டி 50 இல்லைனாக்கா அது அவங்க என்னதான் அவங்களால வந்து நிஃப்டியில் வந்து தெரிய போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ நாம என்ன நினச்சிட்டுப்போம், இவங்க வாங்கின அளவுக்கு அவங்க விற்ற அளவுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, அப்போ இருந்து என் மார்க்கெட் கீழே போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒன்லி திங் வந்துட்டு எதுவுமே வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி கிடையாது. கொஞ்சம் நம்ம உத்து நோக்கணும் அப்படின்னாக்கா ரியாலிட்டி வந்து புரியும். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரியாலிட்டி என்னன்னாக்கா, மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணவும் கூடாது. அகைன் ஒன் செகண்ட் சொல்கிற மாதிரி வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ அகைன் த அன்சர்டனிட்டி இஸ் த சர்டனிட்டி இன் த மார்க்கெட். நிச்சயமற்ற தன்மை தான் நிச்சயமானதுன்றது மார்க்கெட்டில். இது வந்து கண்டிப்பாக ஆழமாக நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இது இருக்கணும், நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும். ஸோ இது இருந்தது, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா போகிறோம், நம்ம கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் வந்து சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் நேராக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி வந்து 42 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. லார்ஜ் கேப் 59 பாயிண்ட்ஸு, மிட் கேப் 62 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஒரு டீசெண்டாக 118 பாயிண்ட் பாசிட்டிவ். மைக்ரோ கேப் நல்லாவே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1%,
115 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா இந்த ஃபியர் இண்டெக்ஸ் விக்ஸ் வந்துட்டு 4.95% நெகட்டிவில் போயிட்டு 12.67 வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்க்கும்போது நேற்றுல இருந்து வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. பார்க்கலாம் இன்றைக்கி பெருசு இன்றைக்கி வருது மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ செக்டரல் வைஸ் பார்க்கும்போது அகெயின் பிஎஸ்சி பேங்க் வந்து 2.11% உள்ள பாசிட்டிவாக போயிருக்கு. ஐடி வந்துட்டு 1% 337 பாயிண்ட் உள்ள பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியும். நேற்று லோவில் இருந்து இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 பாயிண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். நேற்று லோவில் இருந்து இன்றைக்கி ஹை 2200 பாயிண்ட்ஸ் வந்து அப்படி ஒரு ரேலி ஐடியில். ஸோ கொஞ்சம் வந்து தாக்கு பிடிக்குதுன்ற மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் எனக்கு ஒரு புதர் ஸ்டில் வந்து ஐடி வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னும் வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே வராது. மேபி இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு எல்லாமே ஒரு வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி தானே. திருப்ப மேலே போயிட்டு திருப்ப தெளி வச்சு அடிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து அடிப்பானுங்க. ஸோ அந்த கூத்தெல்லாம் நடக்கும். மேபி எனக்கு இன்னும் ஸ்டில் வந்து ஐடியில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரல. அதுவும் நம்ம ஷார்ட்டில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெகட்டிவாக போனது வந்து மெட்டல் வந்துட்டு 1.06% வந்து நெகட்டிவாக போயிருக்கு. மற்றபடி சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவில் எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. ரைட், இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25,750 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது ஏற்கனவே இது சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நியர்லி அது கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. 25,725 வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஹை இன்றைக்கி அந்த டச் பண்ணியிருக்கு 763. பட் 750 வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு இது கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகிட்டு மேலே வந்தது அப்படின்னாக்கா எகெயின் நம்ம பழைய ஆல் டைம் ஹை டச் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். எகெயின் வந்து புது ஆல் டைம் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடம் வரும்போது கூட சொல்லியிருந்தேன் நான். புது ஆல் டைம் ஹை வராது பழைய ஆல் டைம் வேணால் டச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு கரெக்டாக அங்கே அடித்து விட்டு கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், அதிகபட்சம் வந்து அசச் வந்துட்டு நம்ம பழைய ஆல் டைம் ஹை 26,240 அந்த ரேஞ்சு தான் வரும். அது தாண்டி எல்லாம் போகிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். தென் பேங்க் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்ல ஹோப் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஆல் டைம் ஹை. இது ஆல் டைம் ஹை கிடையாது. என்னக்கா ஃபஸ்ட்டு 1 மினிட் கேன்லேயே இது வந்து தூக்குனது. இது வந்து நம்ம ஆல் டைம் ஹை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னாக்கா எனக்கு 61,175 வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஆல் டைம் ஹை சொல்லணும். இது நல்லா வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு. காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க, ஊர்காவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி ஒரு ஊர்காவல் தெய்வம் மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி தான் இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. தென் வந்து ஐடி பார்க்கும்போது வந்து அடுத்த சப்போர்ட்னாக்கா 31,000 தான் கிட்டத்தட்ட நியர்பை வந்திருந்தது. ஸோ இந்த இதில் வந்து லோ பார்த்தீங்கன்னாக்கா 31,425. ஸோ ஒரு 425 பாயிண்ட்டு தான் கொஞ்சம் ஆகி. பட் கிட்டத்தட்ட அது வந்துட்டு கொஞ்சம் வந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வீக் என்ன காட்டுதுனாக்கா லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஐடியில் வந்து எனக்கு ஸ்டில் வந்து ஹோப் கிடையாது அப்படின்ட்டு. தென் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. பட் அகெயின் வந்து 16,500 தான் ஒரு நல்ல பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பெனட்ரேட் பண்ணிட்டு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். மேபி இங்கே வரும்போது வந்து நம்ம நிஃப்டி வந்து ஒரு பழைய ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட வரலாம், டச் பண்ணலாமே தவிர அது தாண்டி போகிறது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதான் தோணுது. பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம நிலைமை. ஆல்ரெடி நேற்று வந்து நம்ம டவ் பார்த்துட்டோம். நேற்று மார்க்கெட் அவங்களுக்கு லீவு, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.